கவலை. கவலையினால்தான் தற்கொலை நடக்கும். கவலை நமக்கு வாத நோயை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய 4 பொதுவான விஷயங்களை முடக்குவாத வல்லுநர், பிரபல மருத்துவர் ரஸ்ஸல் சிசில் 4 விஷயங்கள்னால, அதாவது 4 வகையான பிரச்சனைகள்னால இந்த முடக்குவாதம் வருது அப்படின்னு சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட், இல்லற வாழ்க்கை. அதாவது நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அதாவது முடக்குவாதம். 2வது, பொருளாதார சீரழிவு, அதனால் ஏற்படும் துயரம். அதாவது பண கஷ்டம், கடன் வாங்கியிருக்கோம், அதை சரியா கட்டியிருக்க முடியாது, சரியான தொழில் முன்னேற்றம் இருக்காது, பண வசதி, அதனால அதாவது பண வசதி இல்லாதனால அந்த கவலை. 3வது, தனிமை மற்றும் கவலை. அதாவது சொந்த பந்தங்கள் இல்லாம, தனியா திருமணம் இல்லாம ஆகாம தனியா இருக்கனால அந்த கவலை. 4வது, நாட்பட்ட கோபங்கள். ரொம்ப நாளா பல பிரச்சனைகளை சந்திச்சும் போது கோபம் இருக்கும்ல மனசுல, ரொம்ப நாளா தேங்கி, அதை வெளிக்காட்டாம இருப்பாங்கல்ல சில பேர், அவங்களுக்கும் அது ஏற்பட காரணம் இந்த மாதிரி 4 விஷயங்கள். கவலையினால பரிச்சிதையும் கூட ஏற்படும். இந்த விஷயத்த அமெரிக்க பல் அமைப்பில் பேசிய டாக்டர் வில்லியம் மெக்கானிகள் அவர் கவலை பயம், நச்சரிப்பு போன்ற இனிமையற்ற உணர்ச்சிகள் உடலில் கால்சியம் அளவை சீர்குலைத்து பரிச்சிதைவை உண்டாகும் என்று கூறினார். அது புரியல. அதாவது நமக்கு பயம், நச்சரிப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் கூட அது இனிமேற்ற உணர்ச்சின்னு அவர் சொல்றாரு. அந்த உணர்ச்சிகள் ரொம்ப மோசமான உணர்ச்சி, இந்த மாதிரி சொல்றாரு. இதுவும் நமக்கு பரிச்சிதைவு, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கி முடக்குவாதத்தை உண்டாக்குது அந்த கவலை. அதுக்கப்புறம் பரிச்சிதைவையும் சேர்த்து உண்டாக்குது. 3வது என்ன உண்டாக்குதுன்னு பார்ப்போம், அதுதான் தற்கொலை. அதாவது அதிகப்படியான மன உளைச்சல், அந்த கவலையெல்லாம் சேர்ந்துதான் தற்கொலை கொண்டு போகுது. சொல்லுவோம்ல, மனதிற்கு இனிமை தரும் புத்துணர்வூட்டும் உணர்ச்சிகளும் உண்டுல சில உணர்ச்சிகள். அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான மனம், உறக்கம், இசை, சாங்ஸ், சிரிப்பு, அதாவது சந்தோஷமா சிரிப்போம்ல, காமெடி சீன்ஸ் பார்த்து, இதெல்லாம் உடம்புக்கு நமக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கும் சக்திகள். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், நன்றாக உறங்க கற்றுக்கொள்ளுங்கள், நல்ல இசையில் நேசியுங்கள், வாழ்வின் வேடிக்கையான பக்கத்தை பாருங்கள், அப்போது ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் உங்களுடையதாக ஆகிவிடும். கடவுள் நமது பாவங்களை மன்னிக்கலாம், ஆனால் நமது நரம்பு மண்டலங்கள் ஒருபோதும் நம்மை மன்னிப்பதில்லை. அதாவது நிறைய பேருக்கு இந்த நரம்பு தளர்ச்சி, கை கால் ஆட்டம், இதெல்லாம் காரணம் என்னன்னா கவலை, நாள்பட்ட கவலை. நிறைய அந்த 4 விஷயங்கள் மேஜரா ஒரு டாக்டர் சொல்லியிருக்காருல, முடக்குவாதம் ஏற்படக்கூடிய, அதாவது பண விஷயத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, நாள்பட்ட கோவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் முடக்குவாதம் வருதுல்ல. அதாவது முடக்குவாதம் மீன்ஸ் அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுதான் அப்படி வருது. அதனால ஒரு அமெரிக்க தத்துவியலாளர் வில்லியம் ஜேம்ஸ் கூறினார். அதாவது என்ன கூறியிருக்காருன்னா, அதிர்ச்சி அளிக்கும், ஏறத்தாழ நம்ப முடியாத ஒரு உண்மை. அமெரிக்காவில் மிக பரவலான 5 தொற்று நோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை விட தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. ஏன்? அதற்கு பெருமளவு காரணம் கவலை. அதாவது நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாதான் நம்ம புரிஞ்சுப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்காவில் மிக பரவலான 5 தொற்று நோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை விட, அதாவது தொற்று நோய்களால் இறப்பவர்களின் எண்ணிக்கை விட தற்கொலை செய்து, அதாவது தற்கொலை சூசைட் பண்றவங்க தான் அதிகமா இருக்காங்க. காரணம் கவலை. முடிஞ்ச வரைக்கும் அதை விட்டுடுங்க.
நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை பத்தி கவலைப்படாதீங்க. ஆரோக்கியமான விஷயங்கள், நல்லா தூங்குங்க, பிடிச்ச சாங்ஸை கேளுங்க, நல்லா டிராவல் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.